மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் கணவனுடன் சேர்த்து வைக்க கோரி கணவரின் வீட்டின் முன்பு மனைவி தர்ணாவில் ஈடுபட்டார். காட்டுமன்னார் கோவில் அடுத்த உடையார்குடியைச் சேர்ந்தவர் சிவக்குமார். இவருக்கு மதுரையைச் சேர்ந்த பிரியா என்பவருக்கும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. இது பிரியாவிற்கு 2வது திருமணம் என்று சிவக்குமார் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் கூறப்படுகிறது. இந்த விவகாரம் நாளடைவில் பிரச்சினையை ஏற்படுத்த சிவக்குமார் வீட்டினர் பிரியாவை புறக்கணித்து உள்ளனர். மேலும் அவரை தாக்கியதாகவும் தெரிகிறது. இதனால் மனமுடைந்த பிரியா கணவரின் வீட்டின் முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து வந்த போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 14ஆம் தேதி காரைக்கால் வருவதை ஒட்டி அன்று ஒருநாள் மாவட்டம் முழுவதும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை மறுநாள் காரைக்காலில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். இந்நிலையில் பரப்புரை கூட்டம் நடைபெறும் இடத்தை புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய உள்துறை கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் 700க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் 7 கம்பெனி துணைநிலை ராணுவ படையினரை அனுப்பும்படி மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். கோவையில் ஆட்டோவில் தவறவிட்ட 1 பவுண்ட் பிரேஸ்லெட்டை உரிமையாளரிடம் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. கணபதி பாரதி நகரைச் சேர்ந்த கௌசல்யா சீனிவாசன் என்பவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்துடன் 100 அடி சாலையில் உள்ள கடைக்கு சரவணம்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரது ஆட்டோவில் சென்றுள்ளார். பின்னர் வீடு திரும்பிய கௌசல்யா கையில் அணிந்திருந்த 1 பவுண்ட் தங்க பிரேஸ்லெட் மாயமானது கண்டு அதிர்ச்சியடைந்தார். இந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் மணிகண்டன் தனது வாகனத்தை சுத்தம் செய்தபோது இருக்கையின் ஓரத்தில் தங்க பிரேஸ்லெட் கிடப்பதை பார்த்துள்ளார். இதையடுத்து சக ஆட்டோ ஓட்டுநர்களை அழைத்துக் கொண்டு கௌசல்யாவின் வீட்டிற்கே நேரடியாக சென்று அதனை ஒப்படைத்து உள்ளார். ஆட்டோ ஓட்டுநரின் இந்த நேர்மையான செயலுக்கு அனைத்து தரப்பினரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அருகே நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியின் கழுத்தை அறுத்துக் கொன்ற கணவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்திக் ரூபா தம்பதிக்கு திருமணமாகி 15 ஆண்டுகளாகின்றன. இந்த நிலையில் மனைவியின் நடத்தையில் கார்த்திக்கிற்கு சந்தேகம் ஏற்பட்டு அவ்வப்போது தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். மேலும் தாய் வீட்டில் உள்ள ரூபாவை மறைந்திருந்த நோட்டமிட்ட கணவர் மனைவி செல்போனில் சிரித்துக் கொண்டு பேசியிருப்பதைக் கண்டு ஆத்திரமடைந்துள்ளார். அப்போது தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மனைவி கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட கார்த்திக்கிற்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டு உள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே நகைப்பறிப்பு வழக்கில் 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்ட நபர் மறுநாளே ஜாமீனில் வெளிவந்து ஒரு இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளல் குருந்தம்பட்டைச் சேர்ந்த பவானி என்ற பெண்ணிடம் கீழப்பூங்குடியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் தங்கத்தோடை பறித்து சென்றார். கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் அவருக்கு 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. இதனால் சிறையில் அடைக்கப்பட்ட ராஜ்குமார் மறுநாளே ஜாமீனில் வெளிவந்துள்ளார். பின்னர் சொந்த ஊரான கீழப்பூங்குடியில் வயல்வெளியில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண்ணை தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார். அருகில் இருந்தவர்கள் ஓடிவர ராஜ்குமார் தப்பி ஓடிவிட்டார். அந்த பெண் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ள நிலையில் தலைமறைவான ராஜ்குமாரை போலீசார் தேடி வருகின்றனர். பெரியகுளத்தில் துப்புரவு பணியாளர்களின் காலை உணவில் கரப்பான் பூச்சி இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்கு உட்பட்ட 30 வார்டுகளிலும் 179 துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் பெரியகுளம் வடகரை பகுதி 5வது வார்டில் பணியாற்றும் குணம் என்ற பெண் துப்புரவு பணியாளருக்கு வழங்கப்பட்ட உணவில் கரப்பான் பூச்சி இருந்து உள்ளது. அந்த உணவை பணியாளர் உணவை உண்ணாமல் தூக்கி போட்டு உள்ளார். இந்நிலையில் உணவில் கரப்பான் பூச்சி இருந்த புகைப்படம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி உணவில் பூச்சி இருந்ததால் உணவு தயாரிக்கும் இடம் சுத்தமாக உள்ளதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கோவையில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய சைலன்சர் வைத்த வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. மோட்டார் வாகன சட்டத்தின்படி அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஹாரன் மற்றும் சைலன்சர் ஆகியவற்றை பயன்படுத்துவது சக வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் என்பதால் அரசால் அவை தடை செய்யப்பட்டுள்ளன. ஆனாலும் சிலர் அதுபோன்ற ஹாரன் சைலன்சர்களை வாகனங்களில் பொருத்திக் கொள்கின்றனர். இந்நிலையில் கோவையில் அதிக ஒலி எழுப்பிய ஹாரன்கள் மற்றும் சைலன்சர்களை பறிமுதல் செய்து அபராதம் விதிக்கும் போக்குவரத்து போலீசார் மீண்டும் அவற்றை பயன்படுத்தக்கூடாது என எச்சரித்து வருகின்றனர்.
சென்னை வேளச்சேரி பகுதியில் ஸ்பா சென்டரில் நுழைந்து தங்க நகைகள், செல்போன்களை பறித்து சென்ற 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் வசித்து வரும் தனலட்சுமி என்பவர் வேளச்சேரி 100 அடி சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் முதல் தளத்தில் ஸ்பா சென்டர் நடத்தி வருகிறார். கடந்த 7ஆம் தேதி ஸ்பா சென்டரில் தனலட்சுமி, ஊழியர்கள் ஷாலினி மற்றும் பிரியங்கா ஆகியோர் இருந்துள்ளனர். அப்போது அங்கு வந்த 5 பேர் கத்தியை காட்டி மிரட்டி 3 பேரும் அணிந்திருந்த 5.25 சவரன் தங்க நகைகள், 6 செல்போன்கள், மானிட்டர் மற்றும் டிவிஆர்களை கலற்றி எடுத்துக்கொண்டு தப்பி சென்றனர். புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் ஒக்கியம் துறைப்பாக்கத்தை சேர்ந்த வீரமருது, பெரும்பாக்கத்தை சேர்ந்த ஆனந்த்குமார், சிவகங்கையை சேர்ந்த ரவிக்குமார் ஆகிய 3 கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து நகைகள், செல்போன்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தலைமறைவாக உள்ள 2 போலீசார் தேடி வருகின்றனர். பல்லடம் பகுதியில் அடுத்தடுத்து 3 வீடுகளில் திருடிய 2 3 நாளில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சித்தம்பலம் என்ற பகுதியில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு ஜெகதா என்ற ஆசிரியை வீட்டில் 18 பவுன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டது. அடுத்தடுத்த 3 வீடுகளில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் அங்கு உள்ள சிசிடிவி கேமராக்களை மறைத்துள்ளனர். அதன் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தியும் வேறு பகுதிகளில் உள்ள சிசிடிவிகளை ஆய்வு செய்தும் குற்றவாளிகளை கைது செய்தனர். குறிப்பாக குற்றம் நடந்து 3 நாட்களில் கொள்ளையர்களை பிடித்ததால் பொதுமக்கள் காவல்துறையினருக்கு பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். தென்காசி அருகே மூட்டை மூட்டையாக கடத்தி வரப்பட்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் வட மாநிலத்தவர்களை கைது செய்தனர். புளியங்குடி அடுத்த சிந்தாமணி டோல்கேட் பகுதியில் போலீசார் சோதனை நடத்தி வந்தனர். அவ்வழியே வந்த குஜராத் பதிவெண் கொண்ட சொகுசு காரை வழிமறித்து சோதனை செய்தபோது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை மூட்டைகள் இருப்பதை கண்டறிந்தனர். மேலும் விசாரணையில் தென்காசியில் 2 விற்பனை செய்வதற்காக புகையிலை பொருட்கள் கடத்தியது தெரியவந்தது. இதையடுத்து குஜராத்தை சேர்ந்த ஜீதுபாய், ராஜஸ்தானை சேர்ந்த பீரு ஹாகா உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த 297 கிலோ புகையிலை பொருட்கள் மற்றும் சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டன. ஈரோடு அருகே விவசாய தோட்டத்தில் நுழைந்த காட்டு யானைகளை சைரன் ஒலி எழுப்பி வனப்பகுதிக்குள் வனத்துறையினர் விரட்டியடித்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காட்டு யானைகள் இரவு நேரங்களில் ஊருக்குள் நுழைந்து விவசாய தோட்டங்களில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்களை சேதப்படுத்தும் நிகழ்வுகள் அதிகரித்திருக்கிறது. இதையடுத்து வனத்துறை சார்பில் இரவு நேரத்தில் யானைகளை விரட்டும் குழு அமைக்கப்பட்டு யானை வரும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்று அவற்றை விரட்டும் பணியை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் இன்று அதிகாலை அருளவாடி மற்றும் தமிழ்புரம் கிராமங்களில் நுழைந்த 3 காட்டு யானைகளை வனத்துறையினர் சைரன் ஒலி எழுப்பி விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். சைரன் ஒலியை கேட்ட காட்டு யானைகள் அஞ்சியபடி வனப்பகுதிக்குள் ஓடின. இதனால் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். பல்லடம் நகராட்சியில் குடிநீர் வழங்க கோரி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 1 மாதத்திற்கு மேலாக குடிநீர் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இதனை கண்டித்த அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் சமாதானமாகாத பொதுமக்கள் கோஷங்களை எழுப்பி மறியல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பழனி கோவில் முக்கிய அறிவிப்பு ஒளிபெருக்கியில் இளைஞர் ஒருவர் தாவக பிரச்சார பாடலை ஒலிக்கவிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் அறுபடை வீடுகளில் 1ஆம் படை வீடாக விளங்குகிறது. இக்கோவிலில் பக்தர்கள் அதிகளவில் கூடும்போது அதனை கட்டுப்படுத்த ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும். அதற்காக வைக்கப்பட்டுள்ள ஒலிபெருக்கியில் இளைஞர் ஒருவர் தாவேகாவின் பிரச்சார பாடலை ஒளிபரப்பிய சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. மேலும் இளைஞர் தன் செல்போனில் உள்ள பாடலை ஸ்பீக்கரில் ஒலிக்கப்படும் வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியுள்ளது. இந்த நிலையில் கோவிலில் விஜய் பாடல் ஒலிக்கப்பட்டது தொடர்பாக கோவில் நிர்வாகம் சார்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
வேட்பாளர்கள் அறிவிக்கப்படும் முன்பே நாமக்கல்லில் திலீப் என்பவர் தன்னை நாமக்கல் தொகுதி தாவேக வேட்பாளர் என நோட்டீஸ் அடித்து பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள நிகழ்வு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தற்போது வரை தாவேக வேட்பாளர்கள் அறிவிக்கவில்லை. இந்த நிலையில் தாவேக நிர்வாகியான திலீப் தன்னை நாமக்கல் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என கூறி நோட்டீஸ்களை விநியோகித்து தொண்டர்கள் கூட்டத்துடன் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். தலைமையின் உத்தரவை மீறி வேட்பாளர் மற்றும் வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதால் சர்ச்சை எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சட்டவிரோதமாக செம்மண் கடத்தப்படுவதாக புகார் அளிக்க வந்தவர்களை வட்டாட்சியர் ஒருமையில் பேசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பரக்கூர் பெரிய ஏரியில் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் சட்டவிரோதமாக செம்மண் மற்றும் மணல் கடத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. ஏரியின் அருகே உள்ள வனப்பகுதிகளில் மரங்களை தோண்டி மண் எடுக்கப்படுவதால் ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் நீர் ஆதாரங்கள் அளிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக புகார் அளிக்க வந்தவர்களை சங்கராபுரம் வருவாய் வட்டாட்சியர் வைரக்கண்ணன் ஒருமையில் மிரட்டும் தொனியில் பேசியதாக கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே இருவேறு இடங்களில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவை திரளானோர் பார்த்து ரசித்தனர். வாணியம்பாடி அடுத்த கிரிசமுத்திரம் கிராமத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் ஸ்ரீ காளியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் வேலூர், கிருஷ்ணகிரி மற்றும் ஆந்திர மாநிலத்திலிருந்தும் 250க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. வாடிவாசல் வழியாக காளைகள் அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் குறைந்த வினாடியில் குறிப்பிட்ட இலக்கை கடந்த காளைக்கு முதல் பரிசாக 1,25,026 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 90,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 70,000 ரூபாயும் வழங்கப்பட்டன. இதேபோல் நெக்குந்தி அடுத்த காமராஜ் நகரிலும் எருதுவிடும் விழா நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே சாலையோர பள்ளத்தில் கிடந்த ஆண் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னேரிபாளையம் கிராமத்தில் சாலையோரத்தில் உள்ள பள்ளத்தில் முகம் மற்றும் தலையில் பலத்த காயங்களுடன் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கிடப்பதாக தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு விசாரித்தனர். அப்போது கல்லால் தாக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டது சடலத்தின் மேல் இருசக்கர வாகனத்தை சாய்த்து வைத்து விபத்து போல் சித்தரித்ததும் தெரியவந்தது. இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பூ மார்க்கெட்டில் தாங்கள் கொண்டு வரும் பூக்களை மின்னணு தராசில் எடை போட வேண்டும் என விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தமிழகத்தில் நாகர்கோவில் தோவாளை பூ மார்க்கெட்டிற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய அளவில் வணிகம் நடக்கும் பூ மொத்த மார்க்கெட் சங்கரன் கோவில் ஆகும். இங்கு விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பல்வேறு பூக்களை கொண்டு வந்து ஏலம் விடுவார்கள். இதனை தமிழகம் மட்டுமின்றி கேரளா வியாபாரிகளும் ஏலம் எடுப்பார்கள். இந்த நிலையில் பூக்களை வியாபாரிகள் கைத்தராசில் நிறுப்பதால் கிலோ ஒன்றிற்கு சுமார் 200 கிராம் வரை இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக இருதரப்பினருக்கும் இடையே சிறு வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து அனைத்து வியாபாரிகளும் மின்னணு எடைத்தராசை பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி முழக்கமிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரியலூரில் வைக்கப்பட்டுள்ள உங்கள் கனவை சொல்லுங்கள் எனும் முதலமைச்சரின் பேனர் முன் அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் நூதன போராட்டம் நடத்தினர். அரியலூர் மாவட்டத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பணிகளை புறக்கணித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் கல்லூரி நுழைவு வாயில் அருகில் வைக்கப்பட்டிருந்த உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டத்தின் விளம்பர பேனர் முன்பு கௌரவ விரிவுரை கூடினர். தொடர்ந்து தங்களது பல்வேறு கோரிக்கைகளை கனவு என்று முதலமைச்சர் படம் முன்பாக சொல்லும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்படி யுஜிசி அறிவுறுத்தலின்படி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 57,100 ரூபாய் சம்பளம், வருடத்தில் 12 மாதமும் ஊதியம், மகப்பேறு விடுப்பு, 25 லட்சம் பணிக்கொடை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் எங்களது நீண்ட நாள் கனவாக உள்ளது என தெரிவித்தனர்.
திமுக தொண்டர்கள் ராணுவ வீரர்களைப் போல தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பகுதியில் 79 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு புறவழிச்சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணியில் தொடக்க விழாவில் கலந்து கொண்ட பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அடிக்கல் நாட்டி சாலை பணியை தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், முன்னதாக நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றதாகவும் தற்போது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ராணுவ வீரர்கள் போல திமுக தொண்டர்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறினார். சென்னை பல்லவன் சாலையில் உள்ள தோமுச அலுவலகத்தில் பழைய நிர்வாகிகள் புதிய நிர்வாகிகள் இடையே ஏற்பட்ட மோதலால் பதற்றமான சூழல் நிலவியது. திமுகவின் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையில் மாநகர போக்குவரத்து கழக ஊழியர் முன்னேற்ற சங்கம் இணைந்து செயல்பட்டு வருகிறது. இந்த சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு முடிந்த நிலையில் அன்பகம் கலை என்பவர் மூலம் தற்காலிகமாக புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் அடுத்த தேர்தல் நடைபெறும் வரை 2022ஆம் ஆண்டு செயல்பட்டு வந்த பழைய நிர்வாகிகளே செயலாற்றுவார்கள் என திமுகவின் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதையடுத்து பல்லவன் சாலையில் உள்ள தொழிலாளர் முன்னேற்ற சங்க அலுவலகத்தில் பழைய நிர்வாகிகள் மற்றும் புதிய நிர்வாகிகள் இடையே மோதல் ஏற்பட்டது. இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பும் ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூரில் ஒருங்கிணைந்த புதிய நீதிமன்ற கட்டிடம் வேண்டி வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். மேலூர் நீதிமன்றம் பழமையான சிதிலமடைந்த கட்டிடம் ஒன்றில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் கட்டித்தர வலியுறுத்தி மேலூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் இன்று பணிகளை புறக்கணித்து பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் சிறிது நேரம் சாலை மறியலிலும் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர்கள் புதிய நீதிமன்ற கட்டிடத்திற்கு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று கூறினர். இனியும் தாமதித்தால் ஜல்லிக்கட்டு போராட்டம் போல மேலூர் நீதிமன்றத்திற்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்றும் தேர்தல் புறக்கணிப்பிலும் ஈடுபடுவோம் என்றும் எச்சரித்தனர். உதகை அருகே இரவு நேரத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் கரடி நடமாட்டத்தை கண்டு பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் அதிகளவு வனப்பகுதியை கொண்டுள்ள நிலையில் சிறுத்தை, புலி, மான், கரடி, யானை போன்ற வனவிலங்குகள் புகலிடமாக திகழ்ந்து வருகின்றன. அவ்வப்போது வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிக்குள் உலா வருவது வாடிக்கையாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் உதகையை அடுத்த துனேரி கிராமத்திற்குள் இரவு நேரத்தில் நடமாடிய கரடியை கண்டு மக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே சுற்றித் திரியும் கரடியை கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மத்திய அரசின் கொள்கைகளை எதிர்த்து ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தொழிற்சங்கத்தினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 4 புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை ரத்து செய்ய வேண்டும், 8 மணி நேர வேலை என்பதை நீட்டிக்கும் முயற்சியை கைவிட வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்க கூடாது, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். இதனையடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். பரமக்குடி அரசு கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பணி நிரந்தரம், நீதிமன்ற தீர்ப்பின்படி யுஜிசி ஊதியம் வழங்க வேண்டும், மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அதன்படி உள்ளிருப்பு போராட்டம், கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்ட பரமக்குடி அரசு கலைக் கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இந்த போராட்டத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அல்வாவை கையில் வைத்துக் கொண்டு இது மோடி கொடுத்த அல்வா என திமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த மத்திய அரசையும் அந்த பட்ஜெட்டை வரவேற்ற அதிமுகவையும் கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் திருத்தணி வள்ளிமாபுரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக எம்எல்ஏ சந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அல்வாவை காட்டி இது யாரு கொடுத்த அல்வா, மோடி கொடுத்த அல்வா என எம்எல்ஏ முழக்கம் எழுப்பினார்.
இதேபோல கமலா திரையரங்க பகுதியில் ஒரு கண்டன கூட்டம் நடைபெற்றது. இரு கண்டன ஆர்ப்பாட்டங்களிலும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட திமுக கூட்டணியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோவிலில் ருத்ர தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்படுவதாக வெளிநாடு இந்து பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர். ராமநாத சுவாமி கோவிலுக்கு வந்துள்ள வெளிநாட்டு பக்தர்கள் ருத்ர தரிசனம் செய்ய நபர் ஒன்றுக்கு 3000 ரூபாய் என்ற கணக்கில் 5 பேருக்கு 15000 ரூபாய் செலுத்தி டிக்கெட் பெற்றனர். ஆனால் வெளிநாட்டவர்களுக்கு அனுமதி இல்லை என கோவில் பெஷ்கோரும் அர்ச்சகர்களும் கூறியதாக தெரிகிறது. இதனால் வெளிநாட்டு பக்தர்கள் ஏமாற்றமடைந்தனர். இந்து கோவில்களுக்கு வழிபாடு செய்ய வரும் வெளிநாட்டினரையும் ருத்ர தரிசனத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். தருமபுரியில் தாயின் கள்ளக்காதலன் 3 வயது சிறுமிக்கு சிகரெட்டால் உடல் முழுவதும் சூடு வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரியில் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு சிவசங்கர் எழிலரசிக்கு திருமணம் நடந்த நிலையில் 3 வயதில் பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் பாலக்காடு பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்ற நபருடன் எழிலரசிக்கு பழக்கம் ஏற்பட்டு வீட்டை விட்டு வெளியேறி தன் குழந்தையுடன் தனியே வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் ஐயப்பன் குடிபோதையில் தினமும் சிறுமிக்கு சிகரெட்டால் உடல் முழுவதும் சூடு வைத்து சித்திரவதை செய்து வந்துள்ளார். தொடர்ந்து சிறுமிக்கு உடல்நிலை மோசமடைந்ததால் நள்ளிரவு தாய் குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குழந்தை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து அறிந்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுதந்திர இந்தியாவில் முதன்முறையாக தஞ்சை மாவட்டம் வேங்குராயன்குடிக்காடு கிராமத்திற்கு அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட்டதால் கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வேங்குராயன்குடிக்காடு கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இங்கு இதுவரை அரசு பேருந்து சேவை இல்லாமல் இருந்து வந்துள்ளது. தனியார் மினி பேருந்துகளை மட்டுமே மக்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் மக்களின் தொடர் கோரிக்கையை ஏற்று வேங்குராயன்குடிக்காடு கிராமத்தில் இருந்து அரசு பேருந்து சேவையை தஞ்சை எம்பி முரசொலி மற்றும் எம்எல்ஏ சந்திரசேகரன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து கிராம மக்களுடன் சேர்ந்து அந்த பேருந்தில் பயணம் செய்தனர்.